வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். நவம்பர் 28 வெளியான தகவல். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்தம் குறித்து டிசம்பரில் பேச்சுவார்த்தை. போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்தம் குறித்து டிசம்பரில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரிடம் போக்குவரத்து செயலர் உறுதியளித்துள்ளார். போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 106 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி உயர்வை நீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டும். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் நடப்பாண்டு செப்டம்பர் மாதம் வரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டன. கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் அவ்வப்போது போராட்டங்களை அறிவிப்பதும் பின்னர் அரசு தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டங்களை வாபஸ் பெறுவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்தும் வகையில் டிசம்பர் 17ஆம் தேதி 30,000 பேர் பங்கு பெறும் வகையில் சென்னையில் அரை நிர்வாண போராட்டம் நடைபெறும் என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இதைத் தொடர்ந்து நேற்று போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டியை போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடராஜன், ஆறுமுகநயினார், தயானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினர். அப்போது முழுமையாக ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும், அகவிலைப்படி உயர்வு வழக்கில் மேல்முறையீடு செய்தது சரியல்ல, ஓட்டுநர் நடத்துனர் D&C என நியமிக்காமல் இரு பணிகளுக்கும் தனித்தனியே ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அவர்களிடம் பேசிய பனீந்திர ரெட்டி டிசம்பர் 2வது வாரத்தில் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று உறுதியளித்ததாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ஓய்வுகால பணப்பலன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக செயலர் தெரிவித்ததாகவும் அரசின் பண உதவியை பெற்று அகவிலைப்படி உயர்வு வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது, வாரிசு வேலை உடல் தகுதி தொடர்பாக விரைவில் அரசாணை பிறப்பிக்கப்படும் என்று உறுதியளித்ததாகவும் வரவு செலவுக்கு இடையேயான வித்தியாச தொகை தொடர்பான கோப்பு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றும் துறைச் செயலர் கூறியதாக தொழிற்சங்கத்தினர் கூறினர். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.